இவர்கள் யார் தெரியுமா? இந்துக்கள் ஒற்றுமை, பாரத மாதாக்கு ஜெய், இந்த ஜெய் ஸ்ரீராம் இதெல்லாம் பேசுகிற பெருமக்கள் யார் தெரியுமா? என் உடன் பிறந்தவனே யார்? இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன் எல்லாம் பாகிஸ்தான், பங்களாதேஷில் இருக்கிறான். இந்த நாட்டு விடுதலைக்கு போராடாதவன் பாரதிய ஜனதாவிலும் பாராளுமன்றத்திலும் இருக்கிறார். சமரசம் கூடாது. தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கவும் கூடாது. தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழுவிக்கொள்ளவும் கூடாது. கவனமாயிரு, விட்டுறக்கூடாதுரா, விட்டுறக்கூடாது. வெங்கல சாதாரணமா விட்டுறக்கூடாது. 1-2 பிரச்சனை இல்ல. ஐயா முதல்வர் ஸ்டாலின் சொல்றார், பக்தர்கள் போற்றுகிறார்கள், 1000 கோயிலிலே நாங்கள் குடல் முழுக்க செய்ததை அற்பர்கள் தூற்றுகிறார்கள். யார் அற்பர்? எங்க அப்பன் மணியரசன், எங்கள் ஐயா வெங்கட்ராமன், எங்க ஐயா அடிகளார், நாங்களா தான் அற்பர்கள். யாரு? அப்பர் ஞானசம்பந்தர் பேரங்கெல்லாம் அற்பர்கள். இவர்களுக்கு எப்படி இருக்கு? மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேணிலும் பூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் எந்தை இறையடி நிழலே என்று அப்பரடிகளார் பாடினார் நாவுக்கரசர். அந்த மந்திரத்தை சொன்னா சிவன் கோச்சிட்டு போயிடுவான்டா. இப்ப எனக்கு ஒரு வழிதான் இருக்கு. நீ தமிழ்ல குடமுழுக்கு செய்யல, தமிழ்ல ஓதல, மாற்று வழி ஒன்றே ஒன்றுதான். இன்னைக்கு கூடி ஒரு முன்னோட்டம் காட்டியிருக்கேன். அதே 7ஆம் தேதி மொத்த பேரும் திரண்டு வந்து என்ன பண்ணுவேன்? பொறுமையாரு, முருகன் கோயிலை சுற்றி முற்றுகையிடுவேன். ஒரு கோட்டை பேர் அரணாக மக்கள் கோட்டையை, மாபெரும் மான தமிழ் மக்கள் கோட்டையை கட்டுவேன். எங்களில் பல நூற்றுக்கணக்கான ஓதுவார்களை, மறையோதும் பேரறிஞர்களை கொண்டு வருவேன். எங்க ஐயா சொல்றாங்களே எங்ககிட்ட ஆள் இருக்குன்னு, இருக்கு. வர வச்ச இதே மாதிரி ஒரு பெரும் முருகனை நிறுத்தி நாங்க நன்னீர் ஆட்டி போடாமன்றத போடுவோம். எல்லாம் என் பிள்ளைய ஆடுறவன் ஆடலாம், காவடி தூக்குறவன் தூக்கலாம், வேல் குத்தி ஆடுறவன் ஆடலாம், ஆடும்டா. வேல் வேல் வெற்றி வேல் ஆடுவான். எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு பார்த்துருவோம். முருகா, நீ எங்கூட கூட்டணி வைக்கிறியா? உன் பேரன் கூட இந்த திருட்டு திராவிட பயில கூட்டத்தில் கூட்டணி வைக்கிறியா? நீ யாரு கூட நிக்க போற? ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு? ஓட்டு யாருக்கு? எனக்கு சொல்லு. யாருக்குன்னு சொல்லு. இனி சொல்லு, உன் வாக்கு யாருக்குன்னு சொல்லு. அப்புறம் தான் நான் காவடியை தூக்குவேன். நீ சொல்லு, முதல்ல சொல்லு. இப்ப பனை ஏற போறேன்றா, ஜல்லிக்கட்டுக்கு போறானே, பனை ஏறு. நாளைக்கு ஆடு மாடு மேய்க்க போறேன். எனக்கு வழி இல்லை. என் தம்பி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், ஒரு தடவை கடலுக்கு போவான்னு. நான் போவேன், ராத்திரியில் அவனோட போவேன்.